Disclaimer. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காகவும் மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காகவும் பகிரப்படுவது மட்டுமே. Awareness purpose, knowledge purpose, education purpose only. இது கூறப்படும் application, finance நிறுவனம் மற்றும் வங்கிகள் எதனுடனும் நம்முடைய சேனலுக்கும் எந்தவித நேரடி தொடர்பும் கிடையாது. ஸ்டோரில் அவர்கள் கொடுத்திருக்கும் தகவல் அவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பகிர்ந்திருக்கும் தகவல்கள் மற்றும் பயனாளர்கள் கொடுத்திருக்கும் ரிவ்யூக்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு லோனை எடுப்பதற்கு முன் தயவு செய்து உங்களுடைய நிதி நிலைமையையும் அந்த நிறுவனத்தின் நம்பகத்தன்மையையும் நீங்களே சரிபார்த்துக் கொள்வதுதான் சிறந்தது தான் பரிந்துரைக்கப்படுகிறது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாத். இந்த 7 நாள் அப்ளிகேஷன் உன் தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த 7 நாள் அப்ளிகேஷனில் லோன் எடுத்தவங்க நமக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இவன் இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக என்ன கேட்குறாங்கன்னா, நான் அதே வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணணும், நான் என்னங்க பண்ணுறது, எனக்கு இந்த 7 நாளில் லோன் எடுத்துட்டேன், அந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் என் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறேன், என் ஆஃபீஸில் இருக்கவங்க நாக்கு போலீஸ் வந்து 40 கேள்வி கேட்குறானுங்க, இது போல் அதே நம்பரை வந்துட்டு நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கு. சரி, ஓகே, நீங்கள் இந்த 7 நாள் அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருந்தாலும் அதே வாட்ஸ்அப்பை உங்களால் உபயோகப்படுத்தலாம். இதுதான் இந்த வீடியோவோட தலைப்பு. சரி, ஓகே, இந்த 7 நாள் அப்ளிகேஷன் அப்படின்றவன் அவன் எப்படி செயல்படுறான்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவனுடைய டார்கெட் என்ன, அவனுடைய மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இதுல இருந்து ஈஸியா எளிமையா நம்ம இதுல இருந்து வெளியில வந்துட முடியும். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால இதுல இருந்து வெளியில வந்துட்டேன். நம்மளுடைய வந்துட்டு ரிலேட்டிவ் ஒருத்தரும் அதே போலதான் இதை அவங்களுக்கு எடுத்து சொன்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களும் அதுல இருந்து ஒரே நாள்ல தான் வெளியில வந்துட்டாங்க. சரி, ஓகேங்க. இந்த 7 நாள் அப்ளிகேஷனோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, நீங்க பயப்படணும். அதாவது நான் பயப்படணும், நான் பயந்தாதான் பணம் கொடுப்பேன், பயப்பில்லைன்னா பணம் தர மாட்டேன். பயப்படாத என்ன அவன் பயன்படுத்துறது அவனுடைய வேலை கிடையாது. அவன் சும்மா ரேண்டமா 2 போடு போடுவான். இங்க பாரு, இந்த பண்ணிடுவான், அதை பண்ணிடுவான் அப்படின்னு 2 போடு போடுவான். அப்ப என்ன ஆகும்னா, நான் பயந்து சுச்சோ இது நடந்துருமோ, என் சித்தப்ப என்ன நினைப்பான், பெரியப்ப என்ன நினைப்பான், என் அண்ணன் நினைப்பா, தம்பி என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இதுதான் வச்சுக்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஏதோ நீங்க உண்மையாலுமே தப்பு பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது இந்த மாதிரி பயந்தீங்கன்னா அது வேற விஷயங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், இது தெரிஞ்ச அசிங்கம் அப்படின்ற மாதிரி. நம்ம தப்பே பண்ணல, தப்பே பண்ணாத நம்மளை அவன் மிரட்டுறான், நம்ம ஒரு விக்டம், நம்மளை மிரட்டுறான், அவன் அதை நினைப்பான், இவன் அதை நினைப்பான், நம்ம நினைச்சிட்டு பயந்துகிட்டு இருக்கோம். ஏங்க, தப்பு பண்ணாத உங்களை தப்பு பண்ணிருப்ப அப்படின்னு நினைச்சு யோசிக்கிறவங்க அவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இவனுடைய மோட்டிவ் அப்படின்றது நம்மள பயன்படுத்துறது தான். பயந்தாதான் நம்ம பணம் கட்டுவோம். அப்போ நம்மளை பயன்படுத்துறதுக்காக இவன் என்ன செய்வான்னா, வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புவான். இந்த போட்டோ, கான்டாக்ட் லிஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அனுப்புவான். இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு டோட்டலா ஒரு 1 வீக்கு வந்து வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணீங்க, யூஸ் பண்ணாதீங்க, அந்த நம்பர்ல எந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எதுவும் வைக்காதீங்கன்னு சொன்னேன். நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற பட்சத்துல முதல்ல நீங்க வந்துட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் எடுங்க. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. சைட்ல செட்டிங்ஸ் இருக்கா, அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பிரைவசி செட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். அது கூட இல்லை சாட் ஆப்ஷன் அப்படின்றது வரும். அதுல போய் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அதாவது டபுள் டிக்கை ஆஃப் பண்ணிடுங்க. யாருக்கும் டபுள் டிக் காட்டக்கூடாது, லாஸ்ட் சீயிங் காட்டக்கூடாது. அடுத்தது நீங்க ஆட்டோ டவுன்லோடு இருக்கக்கூடிய போட்டோ, அது வைஃபையா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க வந்துட்டு மொபைல் டேட்டாவா இருந்தாலும் சரி, ஆட்டோ டவுன்லோட் அப்படியே ஆகவே கூடாது. வீடியோ, போட்டோ, ஃபைலு இது எதுவுமே ஆட்டோ டவுன்லோட் அப்படின்றது ஆகக்கூடாது. அடுத்தது நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இதுல வந்துட்டு அதாவது இந்த அன்னோன் கால்ஸ் எல்லாம் மியூட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா இவனுக்கு இந்த அப்டேட் கொண்டு வந்தா நல்லா இருக்குங்க. வாட்ஸ்அப்ல இது போல வந்துட்டு அன்னோன் நம்பரை பிளாக் பண்ண முடியும். அன்னோன் நம்பர் வந்து இப்போ மொபைல்ல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, எந்த போனுமே வராத மாதிரி நம்மளால பண்ணிட முடியும். அன்னோன் நம்பர், ஃபாரின் நம்பர், ஸ்கேம் நம்பர் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஜஸ்ட் அன்னோன் நம்பர் பிளாக் பண்ணிட்டு போட்டீங்கன்னா எந்த காலுமே வராது. அதாவது உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல இருக்கிற நம்பர்ல இருந்து மட்டும்தான் கால் வரும், அன்னோன் வேற இதுல இருந்து வராது. பெரிய பெரிய செலிபிரிட்டி, பணக்காரங்க எல்லாம் இதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லை. அன்னோன் கால்ஸ் சைலண்ட் அப்படின்ட்டு தான் இருக்கும். அப்போ அவன் கால் பண்ணா உங்களுக்கு வரும். அப்போ நீங்க வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் போடுறது, இந்த ப்ரொஃபைல் பிக்சரை வியூ பண்ணி பார்க்கறது அப்படின்றது உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்கணும். இப்போ அவனைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவன் பார்க்கும் பொழுது டோட்டலா இவன் வந்து இந்த நம்பரே யூஸ் பண்றதுல போல, இவனுக்கு அனுப்புறது வேஸ்ட். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். நீங்க ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துருக்கீங்க, அவர் நீங்க போய் ஒரு நாள் பார்க்க போறீங்க, அவர் தரேன்னு சொன்ன நேரத்துல. அப்ப என்ன ஆகும்னா, அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார். வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நாளைக்கு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு, உங்களுக்கு தெரியுது. சரி, ஓகே, நீங்க நாளைக்கு போயிருங்க. இப்படியே நீங்க தொடர்ந்து 2வது நாள் போறீங்க, 3ஆவது நாள் போறீங்க, வீட்டுக்குள்ள இருந்துட்டே நாளைக்கு வா, நாளை கழிச்சு வா இப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டைம் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு கட்டத்துல உங்களுக்கு என்ன ஆகும், கோவம் வந்து கதவை திறந்துட்டு என்னடா பண்ணிட்டுக்கிற, நீ உள்ள வா, இல்லைன்னா நான் போய் எங்க 4 பேர் சொந்தக்காரங்களை கூட்டு வரேன், நான் என்கிட்ட காசு வாங்கின காசை தராம இருக்கிறேன், இருறா நான் போய் ஆள் கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்க எமோஷனல் ஆகி அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிப்பீங்க. சரி, ஓகே, இது ஒரு வகை. ஓகேங்களா. அடுத்தது நீங்க ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துருக்கீங்க, அவர் இன்னைக்கு வந்து வாங்கிக்கன்னு சொல்றாரு. இப்போ நீங்க போய் வீட்டை பாக்குறீங்க, பூட்டி இருக்கு. 2ஆவது நாள் போறீங்க, பூட்டி இருக்கு. 3ஆவது நாள் போறீங்க, பூட்டி இருக்கு. 4ஆவது நாள் போறீங்க, பூட்டி இருக்கு. அடுத்தது நீங்க என்ன பண்ணுவீங்க, சொந்தக்காரங்களை கூப்பிடுவீங்களா, இல்ல அந்த பூட்டை உடச்சிட்டு உள்ள போவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஆளே இல்லை, இவங்கிட்ட கொடுத்த காசு என்னவோ போ,
இவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு அடுத்த நாள் வரமாட்டீங்க. இது நீங்க உழைச்ச காசை கொடுத்ததுக்கே இந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படின்றது நமக்கு வந்துடும். இந்த ஒரு விஷயத்த நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் சைக்காலஜி. இப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அவன் ஒன்றும் உழைச்ச காசை கொடுக்கல, இந்த மாதிரி யார்கிட்டயோ வந்து கொள்ளடிச்ச காசை தான் அவன் கொடுக்குறான். அந்த காசுக்காக அவன் தொடர்ந்து ரொட்டீனா ரெகுலரா இந்த சிவில் ரிப்போர்ட்டிங், இந்த ஆதார் கார்டு ரிப்போர்ட்டிங் அது இதுன்னு ஃபாலோ பண்ணுவானு கேட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம் மாட்டான். அவனுடைய வேலை ஒரு நாள் 2 நாள் ட்ரை பண்ணுவான், 3ஆம் நாள் வரைக்கும் பார்ப்பான். அப்ப என்ன ஆகும்னா, நீங்க இதெல்லாம் பண்ணாம அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க, ஓப்பனாவே வச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீட்டுல இருந்துட்டு இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த வாட்ஸ்அப்ல இந்த செட்டிங்ஸ் எதையுமே ஆன் பண்ணாம அவன் அனுப்புற மெசேஜையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒவ்வொரு டைமும் அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவான். அடுத்தது இன்னும் கொஞ்சம் இவனை பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், இன்னும் இவனை பயப்பட வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸை பண்ணிக்கிட்டே அவன் போவான். அது இன்னும் என்னைக்குமே ஸ்டாப் ஆகாது. ஒரு ஈகோ கிளாஷ் வந்துடும். ஓ நீ பார்த்துக்கிட்டே இல்லைன்றியா, இரு டீட்டெயிலாக அனுப்புறேன். ஏன்னா அவன் அன்அனாமிஸா இருக்கிறான், அதாவது மறைஞ்சிருக்கிறான். மறைஞ்சிருக்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு அசட்டு தைரியம் இருக்கும். ஏய் நான் என்ன வேணா பண்ணுவேன்டா, இவன் என்ன இப்போ யாரு என்னென்ன பண்ணிட முடியும், எங்கேயோ இந்த மொபைல் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி. அதனாலதான் அவ்வளோ தைரியமா பேசுறாங்க இவனுங்க எல்லாருமே. சரி ஓகே, இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணோம்னா முதல்ல இவன்ட்டெல்லாம் நம்ம ஈகோ பார்க்கறதுக்கு இவன்லாம் நமக்குலாம் ஈக்குவலானால அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஸோ நான் எதனால சொல்றேன்னா, இந்த மாதிரி தப்பான வேலைகள் பண்ற நீலாம் யார் என் கூட ஈக்குவலா, நான் ஒரு லோன் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணும். சரி ஓகே, இப்போ நம்ம அந்த ஒரு கேட்டகரி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோமா. இப்போ நம்ம ஆன் பண்ணாம விட்டுட்டோம், எதையுமே ஆன் பண்ணல, எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம்னா அவன் நம்பரை நம்ம சேவ் பண்ண போறது கிடையாது. அப்ப என்ன ஆகும், ஒரு தடவை அவன் ட்ரை பண்ணுவான், 2 தடவை ட்ரை பண்ணுவான், அந்த மூடி இருக்கிற வீடு மாதிரி தான் 3ஆவது தடவை இருந்து சரி ஓகே ஏய் அந்த அக்கௌண்ட் தூக்கி அடைச்சு வேற ஆள போடுறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் வேற ஆளை போய் பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்த வாட்ஸ்அப் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பை தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். 7 நாள் அப்ளிகேஷன்ல நீங்க கொடுத்த வாட்ஸ்அப்பை, அதாவது வாட்ஸ்அப் நம்பரை நீங்க தாராளமா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மெயில் ஐடி, மொபைல் நம்பரு, இதெல்லாம் வந்துட்டு தனியா ஒரு வீடியோ அப்படின்றது போடுறேன். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே இடத்துல சொல்லிட முடியாது. ஏன்னா மொபைல் நம்பரை நிறைய ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இருக்குது, மெயில் ஐடிலையும் நிறைய ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் நம்ம தனித்தனியாக தான் சொல்ல முடியும். இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். நீங்க அதே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க, பிரைவசியா வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்க போடுற ஸ்டேட்டஸா இருக்கட்டும் சரி, நீங்க போடுற வந்துட்டு மெசேஜா இருக்கட்டும் சரி, உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரா இருக்கட்டும் சரி, எல்லாத்தையுமே பார்க்கணும். லாஸ்ட் சீயிங் கூட அவங்க பார்த்தாலே போதும். இல்ல லாஸ்ட் சீயிங் யாருமே பார்க்க வேணா, டோட்டலா லாஸ்ட் சீயிங்லாம் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இதெல்லாம் நீங்க பண்ணி வச்சுட்டீங்கனாலே ஒரு தலைவலியும் கிடையாதுங்க. ஈஸியா நீங்க பாட்டுக்கு அந்த வேலையை நீங்க பாட்டு பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனா இப்ப அதே மொபைல் நம்பர் கையில இருக்கணும். அந்த மொபைல் நம்பருக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஆல்ரெடி போட்டுட்டேன், அதே சிம்மை யூஸ் பண்றதுக்கு. அதை பாருங்க. இல்லை இப்போ நிறைய அப்டேட்டிங் அப்படின்றது வந்திருக்குது, நிறைய இவங்க மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கிறானுங்க. ஏன்னா அதாவது அந்த ஒவ்வொரு விலங்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி அடையன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், நான் ஒரு பார்த்தேன். அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஆடு மாடு கோழி எல்லாமே தான் காஷ்மீர்லயும் இருக்குது. ஆனா அதனுடைய வந்துட்டு தோற்றம் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுமா. அது மாதிரி இவனுங்களும் ஒரு ஜந்துக்குள்ளா இருந்து அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மக்களை இந்த இடத்துக்கு போறாங்களா, ஓ நீ அங்க போறியா, இரு நான் இங்க இருந்து வரேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்னா மாத்திக்கிறானுங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். அந்த அப்டேட்டிங் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. ஏன்னா ரெகுலரா நிறைய பேர் பாக்குறேன் பேசுறேன் அப்படின்றதுனால. ஏன்னா இதை பத்தி சொல்றாங்க, ஓ அப்ப இந்த வழியில முடிச்சா இந்த வழியில வரான், இந்த கதவு முன்னா இந்த கதவு வழியா வரான், இந்த கதவு முன்னா இந்த கதவு வழியா வரான் அப்படின்றது. அப்ப எல்லாத்தையும் அட அப்படின்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தைரியமா இருங்க, இவங்களை பத்தி பயப்படாதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நீங்க பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இவனுங்களை மாதிரி ஆள்கிட்ட வெளியில வரது நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் மேக் பண்ணிட்டோம். அதையும் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கிறேன், மறக்காம போய் பாருங்க. அதுல இருக்கக்கூடிய 11 விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதும். வேற எதுவும் பண்ண தேவையில்ல. ஈஸியா இது போன்ற பிரச்சனைல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி மாட்டி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா, அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் இது எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய். வீடியோவில் பகிரப்படும் தகவல்கள் அனைத்து பொதுவாக கிடைக்கக்கூடியவை. பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களிலிருந்து பெறப்பட்டவை. எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் சொந்த முடிவில் தான் எடுக்க வேண்டும். எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை. மோசடி அப்ளிகேஷனிலிருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்.